ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, சித்திரை நட்சத்திரம், தசமி திதி, சித்த யோகம் இதெல்லாம் இருக்கு. சரி, நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 9லிருந்து 10:15 தசமி திதிங்கிறதுனால எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். புதனும் உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். கலகிறீங்க, நல்ல நாளாக இருக்குது. சந்தோஷம் அதிகமாகும். வெற்றி, நிம்மதி 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, நியாய தர்மப்படி நடத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும், உறுதி. ஆமாம், விநாயகர் அகவல் படித்து பாருங்கள், கோயிலில் இருக்கு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 2, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, சிவப்பு. 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, நியாய தர்மப்படி நடத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும், உறுதி. ஆமாம், விநாயகர் அகவல் படித்து பாருங்கள், கோயிலில் இருக்கு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. வெற்றி அதிகம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, மஞ்சள், பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, நியாய தர்மப்படி நடத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும், உறுதி. ஆமாம், விநாயகர் அகவல் படித்து பாருங்கள், கோயிலில் இருக்கு. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, பரிகாரம் முக்கியம், பிரார்த்தனை முக்கியம். ஆயில்யத்துக்கு தொல்லை குறைவு. ஏன்னா ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன். அதனால் புதன்கிழமைக்கும் அவர் தானே தலைவர். அதனால் ஆனாலும் தொல்லை உண்டு, ஜாக்கிரதை. நேயர்களே, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. உங்கள் பிடிவாதம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள், வெற்றி. அனுகூலமான எண் 2, 7, பச்சை, சிவப்பு, கிழக்கு, மேற்கு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, நியாய தர்மப்படி நடத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும், உறுதி. ஆமாம், விநாயகர் அகவல் படித்து பாருங்கள், கோயிலில் இருக்கு. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, தெற்கு, பச்சை. நிதானம், பொறுமை. நேயர்களே, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். வாழ்க்கை உயர்கிறது. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி இருக்குது, வெற்றி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, பச்சை, நீளம். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இல்லாமல் போகும். ஆமாம், விநாயகர் அகவல் படித்து பாருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை.
பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், கேட்டைக்கு தொல்லை குறைவு. ஏன்னா கேட்டையினுடைய தலைவர், கிழமைக்கு தலைவர் புதன். அதனால் ஆனாலும் 3 நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் முக்கியம், நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. நேயர்களே, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், கோபம், தேவையற்ற பேச்சு, எனவே கவனம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை. நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்று. சந்திரன் உதவியாக இல்லை. பரிகாரம் பண்ணினாதான் இந்த அனுகூலமான எண் திசை நேரம் ஒர்க் அவுட் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கிறதுனால சொல்கிறோம். நேயர்களே, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். ஆமாம். விநாயகர் அகவல் படித்து பாருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள். கலக்கிறீங்க, நிம்மதி நிச்சயமாக நல்ல நாளாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். ஆமாம். விநாயகர் அகவல் படித்து பாருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். புத்தரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 3 பேருக்குமே அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பண விஷயத்தில் ஜாக்கிரதை, கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. புதன், வியாழன் 2 நாளுமே சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், கவனம். ஆம். நிதானம், பொறுமை. மீனராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமங்கிறதுனால வழிபாடு கொஞ்சம் முக்கியமாக பண்ணணும். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ராத்திரி விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுறணும் கோயிலில். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கறது நல்லது. ஆம். நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்திடுங்க. இதனெல்லாம் செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் குறையும், இல்லாமல் இருக்காது. சந்திராஷ்டமத்தில் நீங்கள் பிரச்சனையை தடுக்கவே முடியாது. ஆமாம். எதையும் மீறி கொழுந்து விட்டு எரியும் அது. எது பிரச்சனை? அதனால் அதுவும் எல்லாருக்கும் அப்படி தான். இதை செஞ்சால் குறைக்கலாம், அவ்வளோதான். ஞாபகம் வச்சு. நேயர்களை, எப்படி இருக்க போகிற இந்த புதன்கிழமை அப்படிங்கிறத சொன்னோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.